வணக்கம். ஸ்வயம் ஜனவரி 2025 அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஸ்வயம் படிப்பில் பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் சேரலாம். இதை பற்றிய முழு தகவல்கள் இந்த வீடியோவில் தரப்பட்டுள்ளது. இதனை முழுமையாக பார்த்து ஸ்வயம் கோர்ஸில் சேர்வதற்கு எங்களது வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் மூலமாக படிக்கக்கூடிய காலேஜஸில் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிஎட் டியூரேஷனில் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அது ஒரு கிரெடிட் கோர்ஸாக இருக்கும். எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 இயர்ஸில் 2 கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு கோர்ஸ் கிரெடிட் 2 கிரெடிட்ஸ். ஸோ 2 கோர்ஸை எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதற்கான இப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்வயம் 2025 ஜனவரி 2025 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த செமஸ்டரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செமஸ்டர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் மே மந்த் வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டைமிங்கில் எப்படி கோர்ஸ் செலக்ட் பண்ணணும், அந்த கோர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு 2 இதில் நீங்கள் பண்ணலாம். ஒன்று கூகுளில் போய் கூகுள் குரோம் அதில் போய் நீங்கள் swayam.gov.in கொடுத்து போகலாம். அதர்வைஸ் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர், ஓகே, ஸோ அதில் போயிட்டு ஸ்வயம் ஆப் அதை நீங்கள் சர்ச் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே இதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வயமுடைய பேசிக் ஃபிலாசபியே எனி டைம் எனிவேர் எனி ஒன் லேர்னிங் தான். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்வயம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்வயம்னுடைய இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ஸ்வயம் இந்த ஆப்பில் அடுத்த பேஜில் சைன்இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. எதில் அப்படின்னா ஸ்வயம் அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது மொபைல் அப்ளிகேஷனில் உங்களுடைய ஸ்வயம் ரிஜிஸ்டர் ஐடியை ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க. ஓகே, இதில் நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா சைன்இன் வித் ஒரு யூசர் நேம், இல்லைனா இங்கே சைன் அப்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அதை மெமரியில் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய சஜஷன் என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் டைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருடைய ஃபோன்லேயுமே ஜிமெயில் ஐடி இருக்கும். இந்த ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிமெயில் ஐடி ஒரு சில பேர் ஒரு ஃபோனில் ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 3 ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் மெயினான பார்க்க வேண்டியது நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, அந்த ஜிமெயில் ஐடியை கரெக்டாக எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பின்னால் வேறு ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அது எடுக்காது அந்த கோர்ஸில். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள ஜிமெயில் ஐடி தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ அத்தாரைசேஷன் கம்ப்ளீட் இப்போ ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஹியர் கொடுத்துருங்க. இது அடுத்து உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அடுத்த பேஜுக்கு போயிடும். எஸ், ஸோ இதுதான் ஸ்வயமுடைய டேஷ்போர்ட். ஓகே, இங்கே எல்லா நம்ம கோர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இது இருக்கும். ஓகே, இப்போ இதில் மை கோர்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி நான் ஸ்வயம் அப்ளிகேஷனாக பல வருடங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நிறைய கோர்சஸ் இதில் காமிக்கும். அப்கமிங் கோர்சஸ், அப்கமிங் அண்ட் ஆன்கோயிங் கோர்சஸ் இதில் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கம்ப்ளீட்டட் கோர்சஸ் இதில் காமிக்கும். ஓகே, இப்போ டேஷ்போர்டில் லெஃப்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள், டாப் லெஃப்டில். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம், டேஷ்போர்ட், மை கோர்சஸ், மை சர்டிஃபிகேஷன்ஸ், கோர்ஸ் கேட்லாக் இதெல்லாமே இருக்கும். ஓகே, இதில் ஹோம் பேஜ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், டேஷ்போர்டில் தான் இப்போ இருக்கும். ஓகே, ஸோ அந்த டேஷ்போர்டில் மை கோர்சஸ், ஆன்கோயிங் கோர்சஸ் அதை இருக்கும். இதில் இப்போ நீங்கள் மை கோர்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த கோர்ஸ் மை கோர்ஸில் ஆட் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது கோர்ஸ் கேட்டலாக் செலக்ட் பண்ணுங்கள். இதில் கோர்ஸ் கேட்டலாக் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கேட்டகரிஸ் இருக்கும். இந்த கேட்டகரிஸில் பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அது பெடகாகியாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் பேஸ்டு கோர்ஸாக இருக்கலாம், டீச்சிங் மெத்தடாலஜியாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது எல்லாமே டீச்சர் எஜுகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டீச்சர் எஜுகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன் இருக்கும். ஸோ டீச்சர் எஜுகேஷனில் கிளிக் பண்ணுங்கள்.
டீச்சர் எஜுகேஷனில் கிளிக் பண்ண உடனே ஜனவரி 2025க்கான கோர்சஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லா கோர்ஸுமே இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அரௌண்ட் 35 கோர்சஸ் இருக்குது இதில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டைம். ஓகே, கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025ல் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் கேட்லாகில் டீச்சர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாமே டீச்சர் எஜுகேஷன் ரிலேட்டடான கோர்சஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து 1 கிரெடிட் கோர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 1 கிரெடிட் கோர்ஸ் போதும். எம்எட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸும் 2 கிரெடிட் கோர்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுமே மினிமம் 2 கிரெடிட்ஸில் தான் இருக்கும். மேக்ஸிமம் 4 கிரெடிட் 6 கிரெடிட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை. எல்லா கோர்ஸுமே நமக்கு வந்து 2 கிரெடிட்ஸாக இருக்கனால நீங்கள் எந்த கோர்ஸ்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் அது வந்து வருதா அப்படிங்கிறத அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கோர்ஸில் என்ரோல் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் 8 வீக்ஸ் கோர்ஸ், 16 வீக்ஸ் கோர்ஸ், மோஸ்ட்லி எல்லாமே 16 வீக்ஸ் கோர்ஸாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து 8 வீக்ஸ் கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்லேயே சைக்காலஜி, டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இதில் வரும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு செகண்ட் இயர் இருந்தால் படித்ததாக இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் படிக்கும்போது உள்ள டாபிக்ஸ் வந்து இதில் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அது அந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஜாயின் பண்ண என்ரோல் லிஸ்ட் இருக்கும். இந்த கோர்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ இருக்கும். இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது டாக்டர் எஸ் பிரகாஷ், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் ரெசப்டாஸ், மதுரை. ஸோ அவங்களுடைய இந்த இன்ட்ரோடக்டரி வீடியோ ப்ளஸ் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோர்ஸில் இருக்கும். இந்த கோர்ஸில் சம்மரியில் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். இதில் அப்கமிங் கோர்ஸ் ஏன்னா ஜனவரி 2025ல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து எல்லா கோர்ஸுமே இப்போ ஸ்வயமில் கொடுக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸ்வயம் வந்து இன்னும் ரீஜனல் லாங்குவேஜில் கொடுக்கல. இனிமேல் தான் அந்த ரீஜனல் லாங்குவேஜில் கொடுக்கறதுக்கு பிளான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லா கோர்ஸுமே இங்கிலீஷில் தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூரேஷன் வந்து 8 வீக்ஸ் கோர்ஸு, கேட்டகரி டீச்சர் எஜுகேஷன், கிரெடிட் பாயிண்ட்ஸு 2 கிரெடிட்ஸ். ஸோ அதனால் பிஎட் எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். லெவல் அண்டர் கிராஜுவேட். ஸ்டார்ட் டேட் பாருங்கள், ஜனவரி 9, 2025ல் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. எண்டு டேட் வந்து ஏப்ரல் 30, 2025ல் எண்ட் ஆகுது. என்ரோல்மெண்ட் எண்ட்ஸ் ஆகுறது பிப்ரவரி 28 வரைக்கும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஜனவரி 9ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து 1 வீக் கழிச்சு அசைன்மெண்ட்ஸ் ஒவ்வொரு வீக்காகவே உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம் டேட் வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மே 17, 2025ல் எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷனுடைய ஷிஃப்ட், அதாவது மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ 2 ஷிஃப்ட். அப்போ இது வந்து ஷிஃப்ட் 2ல் வரக்கூடிய கோர்ஸ். ஓகே, ஷிஃப்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஃபியூச்சரில் எக்ஸாமினேஷன் டேட் வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது எக்ஸாமினேஷன் நடத்துகிறவங்களுடைய ஏஜென்சியை பொறுத்து. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கோர்ஸ் லே அவுட் ஒவ்வொரு வீக்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக 8 வீக்ஸ் கோர்ஸ். அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டர் எஸ் பிரகாஷ். ஸோ இவங்க தான் இந்த கோர்ஸோட கோஆர்டினேட்டர். ஓகே, ஸோ அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோர்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இந்த கோர்ஸில் வந்து கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உண்டு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வயமில் வந்து இப்போ ஒரு 4 to 5 இயர்ஸாகவே இந்த கோர்ஸ் வந்து அகைன் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸில் வந்து 30% கோர்ஸ் அசஸ்மெண்ட்டு, அது வந்து இன்டர்னல். 70% வந்து நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டர்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு சென்டர் கொடுப்பாங்க. அந்த சென்டரில் எக்ஸாம் சென்டரில் போய் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லா ஸ்வயம் கோர்ஸுமே நீங்கள் அப்படி தான் எழுதி இங்கே சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து இதில் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஜஸ்ட் குவிஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஈஸியாக நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். எக்ஸாமினேஷன் 70% வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ். ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற வேண்டி இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நேம் கொடுத்துருங்க, மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க, மொபைல் நம்பர். ஓகே, அதுக்கப்புறம் மெயில் ஐடி. ஸோ எந்த மெயில் ஐடியை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்வயமில் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் அந்த மெயில் ஐடியை நீங்கள் ஜஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க, வேறு மெயில் ஐடி மாற்றாதீங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. ஜெண்டர் மேல் ஃபீமேல் கொடுத்துருங்க. கண்ட்ரி ரெசிடிங் இன் கரண்ட்லி இந்தியா. ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. பின்கோட் கொடுத்துருங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த பின்கோட் கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்டேட், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க,
ப்ரொஃபஷன். ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட், ஃபேக்கல்ட்டி, எம்ப்ளாய்டு, அதர் வரும். ஸோ பிஎட் எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேக்கல்ட்டியாக இருந்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ண உடனே ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்கும். ஸோ அந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல், ப்ரீ யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஹை ஸ்கூல்லேருந்து 3 இயர்ஸ் டிப்ளமா, மாஸ்டர் டிகிரி, டாக்டர் டிகிரி, எம்பிபிஎஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து ஸ்வயம் வந்து எல்லா ப்ரொஃபஷனும் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பாருங்கள். 3 இயர்ஸாக இருந்தால் பேச்சுலர் டிகிரி செலக்ட் பண்ணிவிடுங்க. 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி. மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேச்சுலர் டிகிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ், ஏபிசி அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சரில் என்னமே ஏபிசி ஐடி வந்து வரும். ஸோ என்ன கோர்ஸ் பண்ணாலும் அந்த கிரெடிட்ஸ் வந்து அதில் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஐடி இருக்க சான்ஸ் இல்லை. ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடியை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் ஏபிசி ஐடி, அதை அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், ஆனர் கோட் இதை வந்து எனேபிள் பண்ணிடணும். எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா அடுத்த இது போகாது. எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தோன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆர் யூ பார்ட் ஆஃப் ஆன் ஸ்வயம் லோக்கல் சாப்டர்? இப்போ லோக்கல் சாப்டரில் மோஸ்ட்லி எல்லா காலேஜும் லோக்கல் சாப்டர் வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி லோக்கல் சாப்டர் வாங்கியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. உங்கள் காலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நோ மாற்றிக்கலாம். ஓகே, அது மாதிரி காலேஜ் நேம், உங்களுடைய காலேஜ் நேம் என்ன அப்படிங்கிறத அதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதில். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜுமே இதில் வரும். ஓகே, ஸோ லோக்கல் சாப்டர் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் காலேஜை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக நீங்கள் காலேஜை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா உங்கள் காலேஜை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி நேம். ஸோ யூனிவர்சிட்டி நேம் வந்து இங்கே யூனிவர்சிட்டி லிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோல் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பர் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுடைய காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு ரோல் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரோல் நம்பரே நீங்கள் கொடுத்துக்கலாம். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ அதனால் ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் காலேஜில் கொடுக்கக்கூடிய ரோல் நம்பரை கொடுத்தாலே போதும் தான். அதுக்கப்புறம் டிகிரி, இங்கே டிகிரி என்ன டிகிரிக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்வயம் கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய கேட்டகரி இருக்கும். பிஹெச்டி, மெடிக்கல், டென்டல், ஓகே, எல்லாருமே ஸ்வயம் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் அதர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஎட், எம்எட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். பிஎட், ஓகே, பிசிஏ, ஃபைனான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இதில் போய் நீங்கள் பிஎட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எம்எட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், ஓகே, இதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் டிபார்ட்மெண்ட் கேட்கும். அதில் நீங்கள் எஜுகேஷன், ஓகே, அதில் நீங்கள் எஜுகேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸுமே இதனால செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டடி இயர், எந்த இயரில் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ பிஎட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்னா ஃபஸ்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இயர்னா செகண்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இயர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் அண்ட் ஜாயின் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, உங்களுடைய ஸ்வயம் போர்ட்டல் அந்த பேஜுக்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த சைல்டு டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுடைய சைல்டு டெவலப்மெண்ட் பேஜுக்கு வந்துடும். இது நோ அவுட்லைன் டேட்டான்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து கோர்ஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கும். மை ப்ரொஃபைல், நீங்கள் வந்து ப்ரொஃபைலை நீங்கள் எப்படினாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நான் இதை மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எப்படினாலும் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ், நீங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுடைய வீக்லி அசைன்மெண்ட்ஸு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் ப்ராக்ரஸில் காமிக்கும். மை கோர்சஸில் வந்து நீங்கள் என்ன கோர்சஸ்லாம் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது ஃப்ரீ தான். ஓகே, எக்ஸாமினேஷன் மட்டும் தான் அவங்க என்டிஏ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மை கோர்சஸில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸ் வந்து மை கோர்ஸில் லிஸ்ட்டில் காமிக்கும். ஓகே, ஆன்கோயிங் கோர்சஸில் காமிக்கும். ஸோ ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதை பற்றியான டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதில் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா கோர்சஸ்லையுமே 30% இன்டர்னல் மார்க்கு, 70% ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் ரெண்டு சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனலாக அதை வந்து டோட்டல் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கூடிய வேஸ். ஸோ இதைப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய கோர்சஸ் வந்து மை கோர்சஸ் லிஸ்ட்டில் நிற்கும். ஸோ நீங்கள் மை கோர்சஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே இதை வந்து அப்கமிங் ஆன்கோயிங்கில் காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மை கோர்சஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து நிற்கும். கம்ப்ளீட்டட் கிளிக் பண்ணும்போது இதெல்லாம் கம்ப்ளீட்டட் கோர்சஸ். ஸோ ஆல்ரெடி என்னுடைய ப்ரொஃபைலில் நிறைய கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணனால எப்படி காமிக்கும். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண கோர்ஸ் வந்து இந்த லிஃப்ட்டில் காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த எப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை பற்றிய வீடியோஸ் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீக்காகவே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் வீடியோ லெக்சர்ஸ் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு குவிஸ் அட்டன் பண்ணாலே போதும். இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட ஜிமெயில் ஐடி நேம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. எந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் அதே ஜிமெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஸோ பெட்டர் மொபைல் ஆப்பில் ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்பயுமே தெரியும். ஓகே, சுயமுக்கும் தனியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதாவது தனியாக ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும்னு தேவையில்லை. ஜிமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு ஃபோனில் எப்பயுமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு மறக்காது, ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஜனவரி 2025 அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, மே மந்த் உங்களுக்கு எக்ஸாமினேஷன். இந்த சுயம் கோர்ஸில் எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், கோர்ஸை எப்படி அக்சஸ் பண்ணணும், எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கோர்ஸ் வர்றதுக்கு ரெடியாக இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.